நான் அபிஷேக், குமரி அறிவியல் பேரவை யங் சயின்டிஸ்ட் 2025-2026. குமரி அறிவியல் பேரவையில் உணவு திருவிழா. இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உடலுக்கு நன்மையை மட்டுமே தரும். அப்படிப்பட்டது தான் தேங்காய். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், நார்ச்சத்து, சுகர், ஃபேட்ஸ் போன்றவை நிறைந்தது தான் தேங்காய். தேங்காய் சாப்பிடுவதனால் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். வயிற்றுப்புண் மற்றும் அல்சருக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும். குமரி அறிவியல் பேரவையின் உணவு திருவிழாக்காக தேங்காய் பர்ஃபி தயாரிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: திருகிய தேங்காய், நாட்டு சர்க்கரை, ரவை, சிறிதளவு தண்ணி, ஏலக்காய், உருக்கிய நெய், அலங்காரத்திற்காக சீட்ஸ் அண்ட் நட்ஸ். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இந்த கப்பால 2 கப் அளவு திருகுன தேங்காய் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரவாவை வறுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில 1 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியில கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சுட்டு நாட்டு சர்க்கரை அதுல போட்டு பாகாக்கிக்கலாம். ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காவை இந்த பாகுல போட்டுக்கலாம். பாகு ரெடி ஆயிட்டு வறுத்த ரவாவை அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச தேங்காவை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யை ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்து இதுல போட்டுட்டு இளம் சூடா இருக்கும் போதே ஒரு ஸ்கொயராவோ இல்லை பாலாவோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பர்ஃபி ரெடி. இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றி.